பாயிண்ட் பேச தெரியாத வக்கீல், விஷாலின் அடுத்த விக்டிம், இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். நம்ம 84th டே ஆஃப் பிக் பாஸ் தான் பார்க்க போறோம். நிறைய விஷயம் நடந்துச்சு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில விஷயம் நடந்துச்சு. சிலதெல்லாம் ரொம்ப மொக்கையா போச்சு, சிலதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரெசல்யூஷன் பத்தி பேசினாங்க, ஓகேவா? இன்னும் எத்தனை நாள் தான் ராணுவ பேச தெரியாத மாதிரி நடிப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் நடிக்கிறேன்னே சொல்லலையே, நான் அதுக்காக தான் அப்படி பண்றேன்னே தான் சொல்லிட்டாங்க. அது வந்து நீங்க வீக்கெண்ட்ல கேம்ல எல்லாம் ஓகே. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் கேக்குறாங்கன்னா, எஸ்பெஷலி when you are a lawyer, என்னமோ பேசணும், எப்படி சொல்றது, பேச தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பேச தெரியாதுன்றதை விட क्वेश्चनையும் புரிஞ்சிக்கல, அதுக்கான ஆன்சரையும் கொடுக்கல. இல்ல இப்போ அவன் அப்படி பண்றதுனால புரியாம பண்றாப்லையா, புரிஞ்சு கண்டென்ட் கொடுக்குறாப்லையா, இதுலயுமே நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சு பண்றாப்லையா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் சௌந்தர்யா சொல்றா, நீ அப்படி பண்றதுனால உண்மையான ராணுவ யாரு பொய்யான ராணுவ யாருன்னு தெரியாமே போயிடுது அப்படின்னு சொல்றான். அவன் அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா இல்ல அதுக்கும் நடிக்கிறானான்னு தெரியல. அவன் பயங்கர கில்லாடி ஆளு, லேஸ்பட்ட ஆளு இல்ல. ஏன்னா எபிசோட் முடிஞ்ச பிறகு வந்து விஷால் கிட்ட ஏத்தி விடுறாங்க. ஜாக்லின் என்ன சொல்லுச்சு, உங்களை பத்தி என்ன சொல்லுச்சு இந்த இருக்குல்ல. விஷால் வந்து ஜாக்லின் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கு, என்ன அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான் விஷால். அது நம்ம கிட்ட டிவில காட்டல, ஓகேவா? அதுதான் ராணா வந்து கேட்டான், என்ன சொன்ன ஜாக்லின் பத்தி அப்படின்னு. ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்ன சொன்ன போது அவன் சொல்றான், இது மாதிரி ஜாக்லின் வந்து அது மாதிரி சொல்றது வந்து நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றான். ஒரு வகையை அதை ஏத்தி விடுறதுதான், அதை வந்து கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்றது. அதை விட்டுறணுமா இல்லையா? அதை வந்து ஏத்தி விட்டு அதனால ஆள் ஒன்னும் புரியாம குழந்தை தானே அப்படிலாம் கிடையாது. ஸோ எனிவே ராணா அதை முடிச்சுட்டு ஆரம்பிச்சாங்க, விஷால் வச்சுதான் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு அதிசயமா விஷால் வந்து ஜாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்று அந்த கொரியன் சீரிஸ் வந்துச்சுல, அந்த கேம், அது அப்போ ஒரு இது வந்துச்சு, ஒரு ட்ராலில ஃபுட் வந்துச்சு, கொரியன் ஃபுட்னு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா அப்போ வந்து எல்லாருமே வந்து ஓடி போனாங்க எக்ஸைட்டட்ல. ஏன்னா டெய்லி எப்பவுமே இந்தியன் ஃபுட்டு பீட்சா பர்கர், பீட்சா கூட வரல இந்த சீசன், பர்கர் தான் வந்துச்சு இல்லையா? சோ கொரியன் ஃபுட்னு எல்லாம் ஏச்சு அடிச்சு புடிச்சுன்னு ஓடினாங்க. எடுத்து வந்தது தீபக். அவருக்கு ஒரு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கோம். அவனுக்கு ஆர்டர் அப்படின்னா எல்லாருமே எக்ஸைட் ஆகுறவங்க தான். இவருக்கு மெச்சோர்டுன்றதை காட்டுறதுக்கு என்ன பண்ணாருன்னா ஜாக்லினை திட்டினாரு. ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்ததுனால ஜாக்லினை திட்டினாரு. ஜாக்லின் ஃபர்ஸ்ட் ஓடி வரல, ஜாக்லின் முன்னாடி அவ வந்து சௌந்தர்யா உள்ள இருந்து ஃபுட்டை எடுத்துட்டா, அதை திரும்பி அவ புடுங்கி வச்சா வந்து. அது அவருக்கு தெரியாது யார் எடுத்தாங்க, இவன் என்ன பண்ணான்னு தெரியும். இவ வந்து ட்ராலியை எடுக்க வர்றான்னு நினைச்சிட்டு அவன் பாட்டு கத்திட்டான். இதுதான் மேட்டர். நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து போச்சு. சோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி விஷால் பேசுறாப்புல அதிசயமா, ஓகேவா? எனக்கு கூட ஷாக் ஆச்சு, அது விஷால் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரான்னு. ஏன்னா அவரும் ஓடினவங்கல அவரு அன்ஷிதா எல்லாம் இதுவானது வரும் ஜாக்லின் மட்டும் தானே. ஆனா இதுல தீபக் மேலதான் முழுக்க தப்புன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே பசியில ஃபுட் அந்த இது வந்து கிரேவிங் இருக்கதான் செய்யும். ஆனா நிறைய ஃபுட் வந்துச்சு இந்த சீசன், இந்த வாரம்லாம். இருந்தாலும் கொரியன் ஃபுட்னா போது அது டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அதுக்கு எக்ஸைட் ஆவாங்க தான். விஷால் தீபக் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து கோபம் வருது, அது கொஞ்சம் நடக்கணும் அப்படி இப்படின்னு, ஓகேவா? உடனே தீபக் ஏன்ச்சு விஷால சொல்றாரு. தீபக் இப்ப இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான். அவரை யாருன்னா என்ன சொல்லிட்டா உடனே. ஆமா, பவித்ரா ஏதோ ஒன்னு சொல்லும் பொழுது கூட ஏன்ச்சு பவித்ராவை தான் சொன்னாப்ல. இவருக்கு எல்லா இடத்துலயும் மெச்சூரிட்டி தான் மெச்சூர்டுன்னு சொல்றாரு. தீபக் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2-3 வாரம். ஆனா நேத்துல இருந்து அவர் பண்றது வந்து கொஞ்சம் சரியில்லை. ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காரு. ஃபேமிலி வந்துட்ட பிறகு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்புறம் வந்து விஷால சொல்றாரா, மஞ்சரியோட ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ட் பாயிண்ட் இன்னைக்கு ஏன்னு சொன்னேன். சௌந்தர்யாவை பத்தி பேசினாங்க, புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும், அவசர கொடுக்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணி அப்படியே மாத்தி விட்டுறாங்க. சரியான பாயிண்ட்.
அடுத்தது வந்து பவித்ராவும் ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்தாங்க அன்சிதா வச்சு மத்தவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு ரியாக்ட் பண்ணு, கோவத்தை தள்ளி கொட்டுற, அவங்க சொல்றதை கேட்டா ஒரு வேலை உங்களுக்கு புரியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பவித்ரா சொன்னதுலயே இந்த சீசன்ல ஒரு உருப்படியான பாயிண்ட் தான் இதுதான். அதுலயும் அன்ஷிதாவுக்கு நிதானம் வேணும்ன்றதுதான் அவங்க சொல்ல வந்தது. அதான் அன்ஷிதாவுக்கு சொன்னது அது 2வது அதிசயம். ஓகேவா? ஸோ ஜாக் இணைச்சுனோடனே ஹியூஜ் கிளாஸ் வந்துச்சு இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லாவே நிறைய கிளாஸ் வந்து ஜாக்லின் அண்ட் முத்துக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஜாக்லின் நேச்சு நெத்தி போட்டு லட்சம் மாதிரி விஷால ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் பேசணும்ன்றது சொன்னாங்க. ரொம்ப ஜென்யூனா அவ வந்து எதையும் மறைக்கணும், யாருக்காகவும் மறைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. முத்து கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாப்லன்னா, நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, நாளைக்கு அவன் முகத்துல விழிக்கணுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாப்ல சொல்றதுக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் முத்துவோட சேஃப் கேம் என்னன்றதை இன்னைக்கு நான் இப்போ சொல்றேன். சௌந்தர்யா வச்சு இவர் சொன்னாரு இல்லையா 2வது செக்ஷன்ல, அந்த 2வது கொஸ்டின் அப்போ யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னும் போது சௌந்தர்யா பத்தி சொன்னாரு, கிளாப்ஸ் வாங்குறதுக்காக தான் அது சொன்னது. அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு சௌந்தர்யா ராணவ சொன்னே, சௌந்தர்யா கிட்ட குட் டர்ம்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக சௌந்தர்யாவை நான் ரொம்ப பாராட்டுறேன் ராணவ பத்தி சொன்னதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ அந்த ஒப்பீனியன் தான் வச்சிட்டு இருக்காரு. நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ரயன் உட்காந்து ஏதோ வந்து நான் நேத்து வீடியோல சொன்னேன் இல்லையா, ரயனும் முத்துவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முத்து வந்து என்ன சொல்றான்னா, சௌந்தர்யா இப்படிப்பட்ட கேரக்டர் தான், அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினான். இன்னைக்கு நேர பப்ளிக் முன்னாடி என்ன பண்றான், அப்படியே அதை உல்டாவா பேசுறான். ஒரு ஸ்டாண்ட்ல இல்ல அவன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வச்சு தான் ரியாக்ட் பண்றாப்ல. ஓகேவா? ஆடியன்ஸை சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணணும், ஆடியன்ஸ் அவங்க வழியிலேயே போயிட்டு ஐஸ் இருக்கு. அவன் என்ன கேட்டா அது பிரில்லியன்சி நான் சொல்வேன். அது எப்படி ஆனஸ்டா இல்ல, அது ஜென்யூன் கிடையாது, பட் அது பிரில்லியன்சி. அவரோட ஹானஸ்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது இது ஆமா உண்மை. ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் வந்தாலும் வராத நாட்கள்லயும் அவ வந்து ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடல. இப்ப வரும்போது அந்த தலைக்கேத்து அவ ரொம்ப அழகா நார்மலா. ஆனா சில தற்குறிஸ் தப்பா பேசுதுங்க. ஜாக் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நான் என்ன சொல்றேன், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன் இல்லாம இப்ப தொடர்ந்து 13 வீக்ஸ் அவ வந்து நாமினேட் ஆயிருக்கா. அவ பெருமையா பண்ண, நான் எவ்வளவு இது, அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், யாருமே பண்ணாத ஒரு பெரிய சாதனை அது. அவ 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 ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அவ மனுஷி தானே, மிருகமா என்ன ஒண்ணுமே தெரியாம. முத்துக்கு இல்லையா, தீபக் இல்லையா, விஷால்க்கு இருந்தது இல்லையா, அருண்க்கு இருந்தது இல்லையா? அதான் ஜாக்லாம் பண்ணாத டிராமா குயின் ஓவர் கான்ஃபிடென்ட். அதே சௌந்தர்யா பண்ணா வெள்ளத்தோல அழகு பொண்ணு இல்ல. முத்துக்கும் தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கா. முத்து வந்து இத்தனைக்கும் நாமினேஷன்ல நீ சம்டைம்ஸ் வர மாட்டேங்கிற, ஏன் வர மாட்டேங்கிறன்னா அப்படி அதான் உள்ள கண்டஸ்டன்ஸை வந்து நீ நைஸ் பண்ணி வச்சுக்கிற. விஷாலுக்கும் உனக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்ல. விஷால் கூடவே வச்சுக்கிறான் பெர்மனண்டா, நீ அப்பப்ப போய் இது பண்ணிட்டே இருக்கிற. இன்னைக்கு நம்ம எல்லாரும் டாப் 10 வந்துட்டோம், வாங்க எல்லாரும் ஒரு குரூப் ஹக் பண்ணலாம் இருக்கிறவங்க மஞ்சரி கூப்பிடுறாங்க. வந்துட்டு நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் பிளேயர் தான், டே லூஸ் கிடையாது, தேவையில்லாத இது. டாப் 10 நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணிக்கணும். அது இதுவா அவ வந்தது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். பட் வந்த உடனே அது விஜய் சேதுபதியோட எபிசோட் கட் ஆன உடனே அவ அவ்வளவு கை குடுக்குறா எல்லாருக்கும். தீபக் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா, எல்லாம் பண்றா. அதுதான் டாப் 10ன்றது விளையாட்டு சமாச்சாரமா? ரெஜிஸ்டர் பண்றேன் நான் அந்த இண்டிவிஜுவல். அப்பயே உன்னோட இது தெரிஞ்சு போகுது, நீ எவ்வளவு உன்னோட தரம் தெரியுது பாரு. அங்கெல்லாம் நீ ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்ப நாங்கெல்லாம் பாக்குறோமா இல்லையா நீ என்ன பண்றன்னு? இப்பெல்லாம் ஓடி போய் விஷால் கூட உட்காந்துக்கிற. அன்ஷிதா கிட்ட அன்ஷிதா போனது ரொம்ப நான் இப்பதான்டா சேர ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள அனுப்பிட்டீங்களாடா பாவீங்களா? இதெல்லாம் என்ன, நாங்கெல்லாம் முட்டாளுங்களா? இல்ல நாமினேட் பண்ணது யாரு? இல்ல முத்து பண்ணான். அன்ஷிதா போயிட்டு நீங்க பண்ணல நான் நம்புறேன் அப்படின்னு உடனே நான் தான் பண்ணாச்சு அப்படின்னு ஓகேவா பண்றதையும் பண்ணிட்டு
அதெல்லாம் அவ போறானா போனோன்னு தானே பண்ணேன். நேத்து சௌந்தர்யா பண்ணதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜினா இவங்க போறவங்க எல்லாம் பார்த்து இப்படி பேசுறது காரணம்னா வெளியில போய் இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? இப்ப அஞ்சிதா முத்து ஜென்யூன் கேரக்டர்னு சொல்லுவாங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்க. அதுக்குதான் அது அந்த ஒரு வார்த்தைகள் அவரோட ஃபேக்னஸ் எல்லாத்தையும் மறைக்கிறாரு. நேத்து நம்ம சொன்ன மாதிரிதான் அவரோட பிஆர் ஸ்டண்ட், அவரோட நிறைய கேம் இது எல்லாத்தையுமே வந்து இப்படி மறைக்கிறாரு. ஜோ மைக்கேலோட இத பார்த்தேன் இன்னைக்கு, லைவ் பார்த்தேன். அதுல வந்து பயமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஜோ மைக்கேலோட லைவ் பாத்தீங்க? அதுல கமெண்ட் வந்துச்சு, ஜாக்லின் வந்து ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காங்கன்னு. அவரு நான் சொன்னதுதான் அவரும் சொன்னாரு. ஆமா இருக்காதா பின்ன, தொடர்ந்து இத்தனை வாரம் அவங்க நாமினேஷன்ல வந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டு வர்றாங்க, அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு. அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. அது ஓவர் கான்பிடென்ட் இருக்கிறதுல என்னையா தப்பு இருக்குன்னு கேட்டாரு. என்ன மக்கள் என்னதான் யோசனை சொல்ற ஆட்கள் யாரா இருக்கும் அப்படின்னா முத்துவோட பிஆர், ராணவ் பிஆர், இந்த 3 பேரோட பிஆரை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாக்குறவங்களுக்கு புரியும். உள்ள இருக்க எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. பிஆர்ன்றது இப்போ நான் உள்ள போயிட்டேன், என்னோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஹேண்டில் பண்ணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பத்தி நான் நல்லதா போட்டுன்னு இருப்பாங்க இல்லையா? அதுவே ஒரு பிஆர் ஸ்டண்ட் தான். ஆனா எக்ஸ்ட்ரீம் மெஷர், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஆளுங்களை செட் பண்ணி ஓட்டு போட வைக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ பழைய சீசன்ல அது ஒண்ணு நடந்துச்சு, ஓகேவா? அதே மாதிரி ஒரு கால் சென்டரே ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர். இந்த சீசன்லயும் அது நடக்குது. இந்த சீசன்ல அது நடக்குது, ஓகேவா? ஒருத்தருக்கு இல்ல, மூணு பேருக்கு நடக்குது அது, ஓகேவா? மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரின்னு சொல்லி தான் ஒத்துந்திருப்பாங்க. ஜாக்லினுக்கு நிஜமாவே பிஆர் கிடையாதுங்க. இப்ப நான்லாம் வந்து 24 hours மம்மி. ஆனா அந்த காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா வேகண்டா ஒரு கால் சென்டர் வச்சு ஓட்டு போறது, அவங்கள பத்தி அவங்களோட சென்டிமெண்டலா அவங்க வீட்டை காமிச்சு வீடியோ எடுக்கிறது. இப்போ ஜாக்லினுக்குமே யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களோட வீட்டையும் எல்லாருமே ஏற்கனவே பாத்துருப்பாங்க. ஜாக்லின் வந்து பிஆர் வச்சிருந்தா அவங்க அம்மாவை போய் இன்னொரு வீடியோ எடுத்துருப்பாங்க, இங்க தாங்க எங்க அப்பா வந்து இப்படி ஆனாரு, அந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா பயோகிராஃபி எல்லாம் போட்டுருப்பாங்களா? அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஏழை வேஷம் போடுறாரோ, அதுதான் நான் சொன்னேன், சாயம் பூசாய ரொம்ப பண்றாப்ல. அவரோட வீக்கெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாருங்க, ஓகேவா? வீடு கட்டிட்டு இருக்காராமா. அவ்வளோ இப்போ ஏழைன்னா அவருக்கு வர ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க தான் வருது, ஓகேவா? அது கேட்டா வந்து இவங்க மக்கள் அதுக்கு சொம்பு தூக்குறாங்க. அது டிவில இருந்து அனுப்புறாங்க. டிவில எவங்க ஃப்ரீயா அனுப்புறாங்க? இல்ல அவங்க ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. நீங்க லைவ் பார்த்திருந்தாலோ இல்ல ஃபேமிலி வந்திருந்தாலோ இந்த Dress எப்போ எப்படி வந்துச்சு எல்லாம் கேக்குறாங்க. அதுதான் சோ ஃபேமிலி தான் Dress அனுப்புறாங்க. அத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன மக்கள் நீங்க எனக்கு புரியல. அவர் யூடியூப்ல அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. நம்ம நேத்து பேசவே திருப்பி பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் இன்னைக்கும் அதான் பண்ணாரு. வீட்டை போய் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. நல்ல பெரிய கிரவுண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பழைய வீடே, சொந்த வீடு, சொந்த வீட்டுல தான் இருக்காரு. இது இல்லாம இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்காப்ல. அப்போ நீங்க பாத்துக்கோங்க, அவர் தான் வந்து ஏழசாயம் பூசிட்டு இருக்காரு. மண்ணின் மைந்தன் வேறயா. சரி, எனிவே அருண் வந்து எழுந்தார் இந்த ரெசல்யூஷன் மேட்டர்ல. அவர் எழுந்து வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார். அவன் தெளிவா பேசுறான், சம்டைம்ஸ் தெளிவா யோசிக்க கூட பையன் அப்படின்னு. அதேதான் நாங்களும் சொல்றோம், அவர் தெளிவா யோசிக்க கூட பையன் தான். ஸ்ட்ராட்டஜிக்காக நாடகம் போட்டுட்டு இருக்காருன்னு தான் நாங்க சொல்றோம். சௌந்தர்யாவுமே கிடைக்கிற கேப்ல எல்லாம் சொல்றான், இவன் நடிக்கிறான், இவன் வந்து இங்க வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக ஒண்ணு பண்றான். அவனுமே ஒத்துக்கிறான், நான் நடிக்கதான் சார் செய்யறேன் சொல்லிட்டா. விஷாலும் ராணவும் கூட்டுக்காவா நீங்க அந்த கை மேட்டர்ல. ஏன் நம்ம சொல்றேன், முந்தா நேத்தோ ஒரு சீன்ல ராணவ் படுத்துன்னு இருக்காரு. அவரோட அந்த ஸ்லிங் பேக் இருக்குல்ல, அது வந்து கண்ணுல போட்டு படுத்துன்னு இருக்காரு. அவர் முத்து வந்து கலாய்ச்சின்னு இருக்காரு. அப்ப ஜாக் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க, அவன் அடிப்பட்ட கையில கை மேல விஷால் படுத்துன்னு இருக்காப்ல. அதுதான் நமக்கு ஊருக்கே தெரியும். கேட்டா பெயின் கில்லர் போட்டா கூட இப்படி படுக்க முடியுமான்றதுலாம் டவுட் தாங்க. அவங்க அப்பா வந்து கட்டி பிடிக்கும் போதே கூட இப்படி பிடிக்கிற கரெக்டா இங்கதான் பிடிச்சாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, பெயின் கில்லர் குடுக்குறாங்க, ஓகே. டாக்டர் என்ன பண்ணுவாங்க,
அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகாம எதுவும் மேல படாம பாத்துக்கோன்னு சொல்றது அந்த இத போட்டுருக்குது அவன் ஷேக் பண்ண கூடாதுன்றது இல்லப்பா. நான் என்ன சொல்றேன்னா உள்ளேயும் அதை பண்ணும்போது பெயின் கில்லரு அதனால அப்படி படுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையான டாக்டர்ஸ் இது பாத்துருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க திருப்பி. அண்ட் அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பேண்ட் பீச் கலர்ல கட்டுவாங்க தானே, ஏன் கம்ப்ரெஷன் பேண்ட் போடுவாங்க, ஏன் அதெல்லாம் கட்டல எனக்கு புரியலையே. சரி அது ஒண்ணு இல்லம்மா. நேத்து நான் வெளியில போயிருந்தேன், ஓகேவா? நேத்து நான் நைட் வெளில போயிருந்தேன் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு. ஒருத்தர் சத்தியமா சொல்றேன், ஒரு இந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு ரைட் ஹேண்ட்ல போட்டு வந்திருந்தாரு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருந்தாரு ஒரு, ஓகேவா? அதே பேண்ட் தான் அவருக்குமே, அதே லிகமெண்ட் அதுதான். ஏன் நான் அது சொல்றேன்னா ஒயிட் ஷர்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு, உள்ள இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஃபுல்லா பேண்டேடு, ஓகே? அந்த கம்ப்ரெஷன் பேண்ட் போட்டு அந்த ஒயிட் கலர் இது போட்டிருந்தாங்க, பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிருந்தாங்க. ஆனா ராணவுக்கு அப்படி ஒட்டினதை நான் பார்க்கவே இல்ல. எப்ப அவன் இந்த கையில வந்து புக்க தூக்குறான், ஷூ போடுறான், கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் மாட்டுறான், எல்லாம் பண்றான். பெயின் இருக்காது, ஓகே, பெயின் கில்லர். ஆனா அது லிகமெண்ட் டேர்னது, அது ஒட்ட வேணாம், திருப்பி ஷேக் இருக்க கூடாதுன்றதுனால தான் அந்த இது கொடுக்கறது. அதையும் மீறி ஒரு பாட்டு தூக்குறாரு, அது யாருமே சொல்ல மாட்டாங்களா? பிக் பாஸ் ஒரு தடவை கூட கையை ஷேக் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன், இந்த வீக் வந்து டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே இல்லையா, எப்படியும் ஹெவி டாஸ்க் கொடுப்பாங்கன்றத நம்புறோம். அப்படி வந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு? அதான் சொல்றேன், இதுக்கு அன்சிதா உள்ள வச்சுக்கிட்டு இவர் அனுப்பிச்சிருக்கலாம். அன்சிதா உள்ள இருந்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாவது கிடைச்சிருக்கும், ஒரு சண்டை, ஒரு ஹெவி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஏதோ ஒன்னு கிடைச்சிருக்கும். இவரை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எனக்கு புரியல. எனக்கு அன்சிதா போனது சந்தோஷம் தான், ஆனா அன்சிதாவோட அன்டிசர்விங்ன்றதை நான் ராணுவ சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி, ஓகேவா? சோ எனிவே முத்துக்குமாருக்கு நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் இந்த ரெசல்யூஷன் மேட்டரே நம்ம ஒன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுல அப்ப வந்து ஜாக்லினுக்கு கொடுத்தாரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆக்சுவலி அது கரெக்ட். ஆக்சுவலி இன்னும் சூப்பரான 2 பாயிண்ட் சொன்னாரு. என்னன்னா அன்சிதா அண்ட் சாரி சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி இவங்க கொடுக்குற பாஸ்தா கொடுக்கல, ரயன் கிட்ட அது கிடைக்குது. அவங்க கிட்ட கிடைக்கணும், இப்ப இந்த 2 பேர் கிட்ட கிடைக்கணும்னா அவங்க ஃபீல் ஆகி டவுன் ஆகி உட்காந்துறாங்க. சோ அது எக்ஸ்பெக்ட், அது ஆக்சுவலி சரியான பாயிண்ட் தான். ஏன்னா ஜாக்லின் கிட்ட இருக்க ஒரே ஃபால்ட் நம்ம சொல்றதுனா இது ஒரு மட்டும் தான். சரி, எனிவே அது ஜாக்லினுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஆனா அவ விஜய் சொல்லும் பொழுதும் கூட உங்களுக்கு புரியுதா ஜாக்லின் கேட்கும், எனக்கு புரியுது சார், நான் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அவ. சோ இப்போ அடுத்தது வந்து ராணுவ கிளாப்னு சொன்னல, இப்போ அவர் திருப்பி அந்த ரெசல்யூஷன் வந்து விஜய் என்ன பண்ணா, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது பாசமா பேசினா நல்லா இருக்கும் சார். எனக்கு ஒரு பக்கம் அவன் என்ன வந்து சொன்னான் தெரியுமா விஷால் கிட்ட, பிறகு அப்படி அது ஆக்சுவலி விஜயசியே இப்போ நான் என்ன சொல்றேன், அவனை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம், கண்டென்ட் நம்ம தான் கொடுத்துன்னு வரோம் அவனுக்காக. நம்ம வேற என்ன இருக்கு, இதெல்லாம் தான் பேசி ஆகணும், எதுவுமே இல்லையே. ஆக்சுவலி ஃபன்னா தான் போச்சு. அது நல்லா செஞ்சுட்டா ராணவ வச்சு கலாச்சினே இருந்தாப்ல, அவனுக்கு இரிட்டேட் ஆகுற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இதெல்லாம் நடக்கும் போது 2வது அதிசயம், 3வது அதிசயம் அன்சிதாவும் ஜாக்லினும் பக்கத்துல உட்காந்ததே 3வது அதிசயம் தான். அப்ப 4வது அதிசயம் என்னன்னா, நீங்க தான் வந்து ஜாக்லின், நான் தான் அன்சிதா. ஜாக்லின் அன்சிதாவோட கையை தொட்டு சிரிக்கிறாங்க. லெஃப்ட்ல தான் விஷால், அன்சிதாவும் ஜாக்லின் எப்படி புடிச்சு இது பண்ணா. ஆமா, இப்போ நான் விஷால், நீங்க அன்சிதா, ஜாக்லினா நீங்க அங்க யூசுவலா இந்த பக்கம் கை வரும், இந்த வாட்டி அந்த பக்கம் கை போயிருக்கு. யாராவது சொல்லிட்டாங்களா நீ விஷால் கூட இருக்க? என்ன கதனே, அதான் போகும்போது வெளில போயிட்டு கூட ராணா ஒரு விஷயம் சொன்னா இல்லையா, பிம்பம் அப்படின்ற விஷயம் சொல்லும் பொழுது கூட அவ திரும்பி விஷால கேட்காம ஜாக்லின்ட்ட தான் அப்படின்னா என்னதுன்றத கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இவனுக்குள்ள எப்போ ஒற்றுமை வந்து ஏதோ நம்ம கிட்ட காட்டலையா? என்னன்னா விஷால் சப்போர்ட் பண்றாரு ஜாக்லினுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல. அன்சிதா வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறது இத்த 84 நாள்ல ஜாக்லின் கிட்ட அவ்வளவு இப்பெல்லாம் பேசினதே கிடையாது. எனக்கு சீரியஸான ஷாக். பக்கத்துல உட்கார்ந்ததே இன்னைக்கு இப்ப இதுவா ஆச்சு. யாருக்கு ஓட்டு போட வேணாம்னு கேட்ட உடனே நான் நினைச்சிட்டேன், ஓகே எப்படியும் ஜாக்லினை தான் சொல்ல போறேன். ஆனா அவ வந்து எந்திரிச்சு பவித்ரா உடனே எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, என்ன பவித்ராவை தான் சொன்னாங்க. யாரு? விஷால். விஷால் நாங்க அன்சிதாவை சொன்னாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இத்தனை நாள் கான்ஸ்டன்டா கிளாப்ஸ் வாங்கிட்டு இருந்தான் இல்லையா. எது டாமினேஷனா ஜாக்லின்,
யார பத்தியாவது சொல்லுங்கன்னா ஜாக்லின், யார் என்ன பண்ணாங்க ஜாக்லின். இதேதான் இத்தனை வாரம் கடந்து வந்தான். இன்னைக்கு தான் அவன் மாத்தி பவித்ராவை சொல்லியிருக்கான். அது பெரிய ஏன்னா இப்ப இவ திருப்பிட்டா, மாவன நீ என்னைய சொல்லிட்டு இருக்கிற, நீ இப்ப ஜாக்லின் என்ன பண்றா, எடுத்ததுக்கெல்லாம் இப்படி ஐயோ ஐயோ நம்ம பையதை புடிச்சிட்டா, இவ விட்டு இவ்வளவு விட்டு தூரம் போனோம் வரான் இப்போ வெளியில. சோ இந்த விஷயத்துல ராணுவ விஜய் நடிக்காதீங்க. அவன் சொல்றான், ராணுவ கேக்குறான், ராணுவ வந்து கேக்குறான் என்ன சொன்னா அவ ஜாக்லினை பத்தி என்னன்னு. அவளோட இதுதான் சொல்றான். அதாவது நான் வந்து கூப்பிட்டு சொல்றேன், நான் என்னோட இதை நடந்ததை நான் சொல்றேன் ஜாக்லினை பத்தி. அதனால போய் நீ வந்து அவளுக்கு இதுவா ஆப்போசிட்டா இருங்கன்னு நான் சொல்லல. அது பண்றதும் பண்ணாததும் அவங்களோட இது, அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நீ அதுக்கு தான் பண்ணிருக்க. நீ பண்ணதுனால ஐயோ நம்ம விஷால் சொல்லிட்டானே, நம்மளுக்கு கான்பிடன்ட் கொடுக்குறானே, இல்ல நம்மள பாசமா இது பண்றானே, அப்படியே நீ சொல்றதை கேட்டுன்னு வந்து பண்றாங்க. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த வார்த்தையை சொல்லுவ. ஆமா நான் சொன்னேன், அவங்க பண்றதும் பண்ணாதது அவங்க போய் பண்றாங்க, அது நான் என்ன பண்ணுவேன். தப்பு இருக்கு ஒரு வேலை இதனாலதானோ அப்படின்னாரு. ஏன்னா நல்ல வேஷம் போறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பதிக்கு ஐயோ இவன் ஒத்துக்கிட்டான், இவனுக்கு ஓட்டு போடும். ஏன்னா இவ்வளவு வாரமா கிளாப்ஸ் வந்துச்சு, அது படிப்படியா கம்மியாயிட்டு அவங்க ஒப்பீனியன் வேற சொல்ற. ஜாக்லின் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னா, இவர் வச்சு பிளே பண்ணதுல உள்ள டிசர்விங்கா இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் வெளியில போயிட்டாங்க. ஆனா இவர் வந்து உள்ள இருக்காரு எனக்கு சரிப்பட்டு வரல. சூப்பரா சொன்னாங்க. சீரியஸா தர்ஷிகா உள்ள இருந்திருக்க வேண்டிய, சுனிதா உள்ள இருந்திருக்க வேண்டிய ஆளு. ஆனந்தியுமே இன்னைக்கு அம்ஷிதா போறான்னாலும் அவளுமே செம்ம பிளேயர், உள்ள இருந்திருக்க வேண்டிய ஆளு. என்ன அவங்க டீக்ரேடிங்கா ஜாக்லினை பத்தி ரொம்ப, ஜாக்லின் இல்ல ஜாக்லின் மஞ்சரி இந்த அவங்களுக்கு அகேன்ஸ்டா யாரு இருக்காலோ டீக்ரேடிங்கா பேசுறாங்க. இப்ப நார்மலா பேசினா திட்டினாலாம் பிரச்சனை இல்ல. நீ அந்த இதுல டாஸ்க்ல சண்டை போட்டுக்கிறீங்க விரோதமா, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி அநியாயமா பேசுறீங்க அந்த பொண்ணை பத்தி, பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அது டவுன்ஃபால். பேசுறீங்கன்னா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரையா உங்க பக்கம் இழுத்துட்டு வந்து உங்களுக்கு ஓட்டிங்க்கு நீங்க வச்சுக்கிட்டு அவளுக்கு விரோதமா போடுற மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. சௌந்தர்யாவே 2 தடவை போட்டுட்டா, நாமினேட் பண்ணிட்டா அவளை ஜாக்லினை. அந்த அளவுக்கு பண்ணி விடுறீங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்து சும்மா இருப்பாரு, எல்லாம் தானா நடக்கும். இதெல்லாம் கடவுள் செயல், தெரிஞ்சுக்குங்க. இதுல இன்னைக்கு அவர் வந்து லவ் சொல்லி அனுப்புனாரு, பாத்தீங்களா யாராச்சும்? சிந்திக்கிற விஷயத்துல கெட் வெல் சூன் சொன்னதுதான் ராணா இரிட்டேட் ஆனாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுல வந்து கெட் வெல் சூன் சொல்ல, சிந்திக்கிற விஷயத்துல கெட் வெல் சூன் மீனிங் ஒழுங்க. எனக்கு அவர் சொன்னதும் வேஸ்ட், இவன் காண்டாவதும் வேஸ்ட். ஏன்னா இவன் தான் தெளிவா சொல்றான், நான் நடிக்கிறேன் தான் சார், தெளிவா சொல்லிட்டான். அது கடைசியில தானே, ஃபர்ஸ்ட் சொல்ல. அப்படியா? ஃபர்ஸ்ட் வந்து கெட் வெல் சூன் சிந்திக்கிற விஷயத்துலன்னாரு. சோ அது ஓவர் காம்பன்சேட் பண்ணதான் ராணா வந்து நான் ரியலா இல்லைன்றத ஒத்துக்கிட்டான். சோ எனிவே இப்போ இந்த ரிசல்யூஷன் மேட்டர்ல ரயனுக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் விஜயஸ் கொடுத்தாரு. எதையுமே டவுட் பண்ணாதீங்க. இப்போ வீட்டுல இருந்து வந்து குழப்பி விட்டாங்க, இருந்தாலும் யூ டுக் ஸ்டாண்ட், ஓகேவா? ரயன் முதல் முறையா ரயனுக்கு கிடைச்ச ரெகக்னிஷன் இதுதான். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அது தப்புனா தப்புன்னு பேசுறது. நேத்து ஆக்சுவலி ஜாக்லினுக்கும் ரயனுக்கும் சண்டை வந்துருக்கு போல, ஓகேவா? சோ அத வந்து இவ்வளவு நாள் இப்ப நம்மளுக்கே காட்டல. அது நம்ம வந்து ஆன்லைன்ல அந்த வீடியோ பாக்கலன்னா நம்ம எபிசோட்ல பாக்குறோமா, லைவ் எபிசோட்ல வந்து நீங்க லைவ்ல அதுல பாக்க ஒருவேளை அதுல காட்டியிருக்காங்க போல, நிறைய எபிசோட்ல கட் பண்றாங்க, அதுல காட்டியிருக்காங்க ஜாக்லினுக்கும் ரயனுக்கும் பெரிய சண்டை, ஓகேவா? இருந்தாலும் இன்னைக்கு ஒன்னாதான் இருக்காங்க. சோ என்னதான் கேம்ல அடிச்சுக்கிறாங்களே தவிர நார்மலா ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. இதுதான் ஜென்யூனிட்டி, இதுதான் ஒரிஜினல் கேம், இதுதான் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ரயனுக்கு கிடைச்ச ரெகக்னிஷன் அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. ஆக்சுவலி அவரோட கேம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, திருப்பி வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின், நாங்க இப்படிதான் இருக்கோம். ஒருத்தர் கூட மதிக்கல, ஏன் விஜயஸே மதிக்கல, இன்னைக்கு அவரா சொல்லிருக்காரு. சோ அப்புறம் வந்து அவருக்கு ஆங்கர் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது சரியான விஷயம் தான். மஞ்சரிக்கு உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுமே இல்ல. இப்போ ஆக்சுவலி குட், அது வந்து ஒரு வேலிடேஷன் மஞ்சரியோட கேம் சூப்பரா இருக்குன்றதுக்கு. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா கை தட்டல. மக்களுக்கு வந்து மஞ்சரி மகனா காண்டி எனக்கு தெரியல சீரியஸா. ஆமா, இன்னைக்கு மஞ்சரிக்கு கொஞ்சம் கிளாப்ஸ் கம்மி தான், கிளாப்ஸே வரல. மஞ்சரிக்கேன்னு தனியா யாரும் கிடையாது, அது முத்துவோட ஓட்டு தான் அவளுக்கு போகுது. அது ஒண்ணுதான் அவங்க பண்ண தப்பு. முத்துவோட ஒட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறது மட்டும் தான் அவங்க பண்ண தப்பு.
பட் இண்டிவிஜுவலா பார்த்தா அவங்க கேம்ஸ் எல்லாம் பயங்கர டஃபா ஆடுறாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலா அவ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்திருக்கணும். சீரியஸா வைல்ட் கார்டா வந்திருக்க கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். அவங்களோட அனாலிசிஸ்லாம் கரெக்டா இருக்கு மஞ்சரி இது. ஸோ பவித்ரா வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும்னு சொன்னார் விஜயஸ். ஸோ இதுதான் அவருக்கு 4 பேருக்கு சொன்ன இது. ஸோ இவங்க 4 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? இருக்கலாம். So, எனக்கு என்னன்னா அந்த டாப் 5ல கூட ராணவ் வரதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதுக்கு பதிலா மஞ்சரியோ இல்ல வந்து பிளேயர்ஸ் வரலாம். பிளேயர்ஸ் வரலாம். வந்து ராணவும் சௌந்தர்யாவும் டாஸ்க்ல சௌந்தர்யா நான் சூப்பரா பண்ணுவான்னு நினைச்சேன் டாஸ்க். ஏன்னா வில்லாட்டு வில்லேஜ்ல அப்படி பண்ணாங்க. எல்லாரும் வெளியில வச்சு வயசாயிடுச்சுல 30வது. அப்போ ஆனதுக்கும் இப்போதைக்கும் ஆம்லெட் ஆஃப் பாயில் டாஸ்க். ஆமா ஒரு ஹாஃப் பாயில் கூட போட தெரியாதா? அது அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க. அது ஒரு கிச்சன் கிட்ட வளர்த்துலாம் இல்ல. ஏமா அவ்வளவு பேர் போறாங்க உடைச்சி இப்படி ஊத்த வேண்டியதுதான் டாஸ்க். பட்டுன்னு போட்டா பின்ன அதாவது அதுதான்ப்பா. அது வந்து ஒரு தன்னாவுட்லான ஒரு எப்படி சொல்ற ஒரு நீங்க வேற விதமான ஒரு கான்பிடென்ட்ல இருக்கு. நான் இப்படி பண்ணியே நான் வந்துருவேன்பா. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. இந்த டாஸ்க் எல்லாம் தேவையில்ல. நான் என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய என்னது ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு நான் வந்துருவேன். மக்களுக்கு எப்படி நான் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுமோ அப்படி பிடிப்பேன் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கா. ராணுவ பண்ற அதே விஷயத்தை தான் சௌந்தர்யாவும் பண்றாங்க. 2 பேருக்கும் வித்தியாசமே இல்ல. இன்ஃபர்மேஷன் சௌந்தர்யா பண்றத தான் ராணுவ பண்றான். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு அப்புறம் அவன் சொல்லிட்டான் அவளை பார்த்தா. நான் என்ன என்னோட பாயிண்ட் அது இல்ல. ஓகே சௌந்தர்யா பொண்ணு அழகான பொண்ணுன்றதுனால ஓட்ஸ். ராணவ பையன் கிறுக்கு பிடிச்சவன் ஒரு பேரு. அதனால உங்களுக்கு புரியுதா? சேம் கோஸ் ஃபார் சௌந்தர்யா அழகா இருக்க பொண்ணுன்றதுனால நேத்து அவங்க பண்ணது ஜெஃப்ரி நான் தான் ஓட்டு போட்டா இருந்தாலும் அவள அது வந்து ஜென்யூனிட்டியா. அதே ஜாக்கன் பண்ணிருந்தா டிராமா குயினா. உங்களுக்கு புரியுதா? சோ நான் மக்களோட மைண்ட் செட்டை சொல்றேன் நானு. ஓகே அதுக்கப்புறம் இந்த யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னும் போது நம்ம ஏற்கனவே முத்துவை பத்தி பேசிட்டோம், ஜாக்லினை பத்தியும் பேசிட்டோம். இப்போ மஞ்சரி, தீபக், அன்சிதா அண்ட் சௌந்தர்யா இவங்க 4 பேருமே ராணுவ பத்தி ஓரளவு கரெக்டா தான் சொன்னாங்க. இவருக்கு அதனால ஓட்டு போடாத டிசர்விங் நிறைய பேர் இருக்காங்கன்னு. முத்து வந்து சௌந்தர்யா வேணும் சொன்னார்ல, அவர் இன்டைரக்டா எதை மீன் பண்ணாருன்னு தெரியுமா? சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கு, சோ பிஆர் இல்லாதவங்க ஓட்டு போடணும். அப்படி பார்த்தா இவருக்கு தான் அதோட பிஆர் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அத மறைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி அதுதான் சௌந்தர்யா எனக்கு சொன்னா. அவரோட தப்ப மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல தப்பு இருக்குன்றாரு தெரியுமா? எக்ஸாக்ட்லி அதான் அவர் பிஆர் மேட்டர்ல பண்றாரு. ஓகேவா? சோ முத்து இன்னைக்கு ஃபுல்லா சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணாரு, ஜாக்லின் இன்னைக்கு ஃபுல்லா விஷால டார்கெட் பண்ணாங்க. ஆனா ஜாக்லின் விஷால பண்ணதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா முத்து வந்து அவர் மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக சௌந்தர்யா மேல எல்லாத்தையும் திணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அதுலயும் உண்மை இருக்கு. சௌந்தர்யாக்கு வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. சும்மாவே ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு உள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே நானும் இப்படி காட்டிடுறேன், அப்ப அவங்க கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க? விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, அதை புடிச்சுனே நீங்க நிறைய பேர் பவித்ரா தொங்குனாங்க கம்ஃபர்ட் ஜோன்ல. அருண் சொன்னாரு, அருண் பவித்ரா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கா. விஷால் பவித்ரா பத்தி சொன்னது கரெக்ட் தான், ஜட்ஜ்மெண்டல் அண்ட் நோ அக்செப்டன்ஸ். அதே தான் விஷாலுக்கும். ஜாக்லின் உள்ள வந்த உடனே ஜட்ஜ் பண்ணிட்டாரு அவளை. சௌந்தர்யாவை ஜட்ஜ் பண்ணாரு, அவ கை வைக்கிற இதுன்னு. அந்த நோ அக்செப்டன்ஸ் தீபக் சொன்னாருன்னு நினைக்கிறேன். விஜேஎஸ் வந்து தப்பா சொல்லும் போது அதை ஏத்துக்கல, நல்லதா சொன்னபோது அதை எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி அப்புறம் வேற யாரும் இன்னைக்கு எபிசோட்ல சொன்னாங்க. அண்ட் ராணுவ வந்து இன்னைக்கு அன்சிதாவை சொன்னாரு, கேம் காட்டல, ஆனா கேம் காட்டுறதுல எஃபர்ட் கம்மி, அன்பு மட்டுமே செலுத்துறாங்கன்னு. ஆனா இது நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க அன்பு காட்டல. இவங்க அன்பு யாருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி, விஷால், அருணுக்கு மட்டும் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற யாருக்கும் அன்பு காட்டி அது எல்லாமே தான் பண்ண. இப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா போயிட்டு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கறது தான் ஃப்ரெண்டு. எல்லாருமே ஊட்டி விட்டுறாங்க இந்த சீசன்ல. எல்லாருமே ஊட்டி விட்டுறாங்க. அது எப்படி ஒரு தாய்மை ஆயிடும், அப்படியே இதுவாயிடும் இல்லையே. ஆனா கேமுக்கு கண்டிப்பா எஃபோர்ட் போட்டாங்கன்னு நான் சொல்லுவேன்.
டாஸ்க்ல எல்லாம் வந்து அவ்வளவு சண்டை ஆமா அவ டாஸ்க்னு இல்லையா? வரும்போது ராணவ என்ன பண்ணாரு, ராணவ அஞ்சிதாவை சொல்றாரு எனக்கு தெரியல. சரி, எனிவே டாஸ்க் நல்லா விளையாடினான்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்குவோம். அன்பு செலுத்தினான்னா சுத்த பொய்ய. ஒருத்தவங்க அன்பு செலுத்துறாங்கன்னா, ஒருத்தர் நிச்சயமாவே அன்னை தெரேசா அன்பு தாய் உள்ள பண்றவங்கன்னா, இப்போ ஒரு தாய் எங்க அம்மா இருக்காங்கன்னா எங்க 2 பேரையும் சமமா தான் பாப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவளை வந்து திட்டிக்கிட்டோ இல்ல என்ன மட்டும் திட்டிக்கிட்டோ ஒருத்தரை பாசம் காட்டி அப்படி பண்ண மாட்டாங்க. அஞ்சிதாக்கு அவ்வளவு பாசம் உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாக்னியும் மஞ்சரியும் அவ தரக்குறைவா பேசிருக்க மாட்டாங்க. கோவம் வந்தாலுமே கொஞ்சம் அன்பா தான் கண்டிச்சிருப்பாங்க. அந்த அப்படிலாம் அந்த மாதிரி வார்த்தைங்க வரவே வராது தாய் உள்ளம் கொண்டவங்களுக்கு எல்லாம். சோ எனிவே மூவிங் ஆன். பவித்ரா வந்து அருணா சொன்னாங்க இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்போ கோவப்பட்டு இமிடியேட்டா ரியலைஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி ஒருத்தரால அவ்வளவு இமிடியேட்டா வந்து ரியல் லைஃப்ல சேஞ்ச் ஆகும். கோவம்லாம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆச்சு அந்த கோவம் இருக்கதான் செய்யும். இல்ல அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் இட் இஸ், அது வந்து அது டப்புன்னு இப்படின்றதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ற மாதிரி மாறாது. சோ எனக்கு ராணவ் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு அவன் ரியல் இல்லன்றதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, முத்து போயிட்டு அட்வைஸ் பண்ணாரு தெரியுமா, நீங்க ரியல் இல்ல அக்செப்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா அது வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும், வெளியில இதுவாகும், பாசக்காரன மாதிரி ஒன்று பேசுறது தெரியுமா. அப்பவும் இப்ப கேமுக்காக தான் எல்லாம் வந்திருக்கும். வேற அது நல்ல பாயிண்ட். அது இந்த கான்பிடன்ஸ் தான் எல்லாருக்குமே காட்ட சொல்றோம் நாங்க. எக்ஸாக்ட்லி இதுதான் இப்ப உள்ள பேசினா தெரியுமா, அதான் ரியல் ராணவ் ஆர்குமெண்ட். அவர் சொன்ன விஷயத்துல அது கரெக்டா இருக்கு. ராமா இப்ப வெளில போய் யாரும் போய் பழக போறது இல்ல. இப்போ இந்த கேம் இந்த இவ்வளவு நாள் தான், அதுல நம்ம எப்படி இருந்தா என்ன. ஆனா ராணவ் எனக்கு இதுல வந்து டிஸ்அக்ரிமெண்ட்டும் இருக்கு. என்னன்னா இவர் இப்படி பண்றாரு, இவர் படத்துல ஆக்ட் பண்ணணும், மூவில பெரிய ஹீரோ ஆகணும்னு நினைச்சிட்டு வராருல, இங்க வந்து இப்படி கிறுக்குத்தனமா இப்படி பண்ணா அவருக்கு எப்படி ஒரு ஹீரோ கேரக்டர் கொடுப்பாங்க? அந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு. நானுமே யோசிச்சிருக்கேன், இவனெல்லாம் வச்சுட்டு இப்போ அவனுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது போல் இருக்கு, எப்படிடா இவனெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா எப்படி போட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நானுமே யோசிச்சேன். அப்படிதான் இருந்துச்சு. சார் எவிக்ஷன் பத்தி பேசுவோம். இந்த விஷாலுக்கு இதேதான் வேலை. ஒண்ணு இத கழட்டி கொடுக்கறது, இல்ல பிரேஸ்லெட் போடுறது, காப்பு போடுறது, தர்ஷிகாக்கு அவன் எதுவுமே குடுக்கல. யார் சொன்னா? என்ன கொடுத்தான்? எவிக்ஷனுக்கு முந்தின நாள் பிரேஸ் காப்பு போட்டா. யாருக்கு காப்பு போட்டது? இவளுக்கு தான் போட்டான், அன்ஷிதாக்கு தான் போட்டான். இல்ல தர்ஷிகாக்கும் போட்டான். அவன் வச்சிட்டு இருந்ததே ஒரு காப்பு ஒண்ணு பிளாக் கலர் கயிறு இவ்வளவு பெருசா கையில வச்சிருக்கான் தெரியுமா. ஒரு 10 கயிறு இருக்கும், உள்ள 10 பொண்ணுங்க வந்துச்சுன்னா 10 கயிறு இருந்திருக்கும். அண்ட் எபிசோட் முடிஞ்ச பிறகு அவரோட பாக்ஸ காட்டினாங்க, ஹெட் பேண்ட் இருக்கு, உள்ள அவ்வளவு கயிறு ரிங்ஸ் என்னமோ இருக்கு. எல்லாமே அன்ஷிதா 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 போட்டதுலயே தான் இருந்துச்சு. ஓகேவா? அது இல்லாம இன்னைக்கு அவர் கேக்குறாரு, என் ராணவ் கிட்ட கேக்குறாரு, ராணவ் என் கேர்ள் ஃப்ரெண்டோட பில்லோ இருக்காடா அவங்க கிட்ட. அது அத்தை கிரிஞ்சு நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். கிரிஞ்சா பண்றேன். நான் அந்த மைக் பேட்டரியில விஷால அன்ஷிதா பக்கத்து பண்ணல. அன்ஷிதா இங்க பார். இப்போ எனக்கு என்னன்னா, உனக்கு வந்து அன்ஷிதா மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது தர்ஷிகாவை எக்ஸாக்ட்லி எதுக்கு அவளுக்கு ஹோப் குடுக்குற மாதிரி வெளியில வந்து பாத்துக்கலாம் ஏன் சொல்லுவேன்? இல்லன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்ல உங்க மேல எனக்கு அவள பிடிச்சிருக்கு அவகிட்டே சொல்லிருக்கலாமே. நீ எதுக்கு அவ வந்து கேக்கும்பொழுது அன்ஷிதாக்கு தான் பிராக்கெட் போட்டான். இது நடுவுல தர்ஷிகா கிராஸ் பண்ணிடுச்சு. அதனாலதான் வந்து வந்தது எது கூடுவோம் வர்றது நம்மளா தேடி போறத விட அது வருது. அன்ஷிதா அங்கதான் பொசசிவ் ஆயிட்டு பயங்கரமா அழுதா பாருங்க ஒரு முறை. சரி, பொசசிவ் ஆக்குறதுக்கு தான் இத பண்ணது. அதான் எல்லாரும் அவருக்காக போட்டி போடுறாங்களாம். அது ஒரு இது, அதுல ஒரு பெருமை அவருக்கு. எனக்கு என்னென்னமோ வருது அவனை விஷால கேக்குறதுக்கு. இதுவே இதே மாதிரி நீ சோகால் தங்கச்சின்னு சொல்ற இல்லையா லட்டு நேஹாவ, இதே மாதிரி ஒரு பையன் யூஸ் பண்ணானா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ விஷால்? அவன் யூஸ் பண்ணவே இல்லையாமே. அதே நேஹா தான ஒரு பாயிண்ட் அழகா கேட்டா, நீ நோ சொல்லிட்டு ஸ்டெப் பேக் பண்ணிருந்தீனா ஓகே, பட் நீ அதே ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஏறும் அதிகமாகும்ன்றது கூட அவனுக்கு தெரியலன்னு கேக்குறா.
கட்டி கட்டி பிடிக்கிறது யாரு? நீ சைடா கட்டி பிடிக்கிற, நீ ஒழுங்காவே கட்டி பிடிக்க மாட்டேங்கிற, நீ என்ன நேரா பிடிக்க மாட்டேங்கிற, சைடா பிடிக்கிற. தர்ஷிகா கிட்ட கேட்டில்ல, அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் வந்து இவர் ஸ்டெப் பேக் பண்ணதாமா, நோன் சொன்னதுக்கான இதுவாமா இதெல்லாம். அவன் வந்து அந்த நேகாவா அவளையுமே தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். அவளை பகடக்காயா வச்சு ஒரு நேரம் அவளை வந்து லவர்ன்றான், ஒரு நேரம் சிஸ்டர்ன்றான். தர்ஷிகா கிட்ட இருந்து தன்னை வந்து தன்னை இது பண்ணிக்கணும், நான் உன்னை லவ் பண்ணலடி, யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுட்டேன், நீ எனக்கு தேவையில்லை இனிமே, எனக்கு வந்து நான் வேற ஒருத்தைய வெளியில லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ உள்ள வந்த உடனே இப்ப அன்ஷிதா கேட்பால, நீ அவனை லவ் பண்றியானா? இல்ல, அவன் சிஸ்டர். ஏன் இப்ப எப்படி ஒரே ஒரு பொண்ணு வந்து உனக்கு லவராவும் ஆயிடுவா, சிஸ்டராவும் ஆயிடுவாளா? கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? சரி, போயிடலாம், தயவு செஞ்சு அன்சிதா விஷயம் போயிடுவோம். ஸோ வெளில போகும்போது ஜாக்லின் இந்த வாட்டி அன்சிதா பற்றி சொன்னாங்க. அவங்க இப்போ ட்ராமா பண்றவங்க இதுக்கும் நிறைய பேர் தூக்கி வந்துருவாங்க கமெண்ட்ஸ்ல, சோசியல் மீடியால. ஓகேவா, ஜாக்லின் நான் தான் நிறைய சண்டை போட்டேன், ஆனா அன்சிதா ரியலா தான் இருந்திருக்காங்கன்னு தான் சொன்னா. ஜாக்லின் ரியலா இருந்திருக்கா இந்த சென்ஸ், கோவப்பட வேண்டிய இடத்துல அவ வந்து அதை மறைக்காம கோவப்பட்டிருக்கா. அவ மீன் பண்றது அதுதான். இதுல ஒரு ஐரனி ஒண்ணு பாத்தீங்கன்னா, நடிகன்னு சொன்ன அன்சிதாவை ரியல்னு சொல்லி வழி அனுப்பிச்சு, அதுதான் ஜாக்லின். புரியுதா? தன்னை படிக்கிறவரையும் புகழறதுதான். அவ உண்மைன்னு சொல்லி அனுப்புறேன். ஆனா வெளியில வந்து சொன்னால, இங்க யாரும் நடிக்கல. அவ சொல்லி முடிச்ச உடனே அந்த ஏவி போடுறாங்க, அதுல நடிக்க. அவளுக்கு என்ன பயமோ என்னமோ, வெளியில போனா ஜாக்லினோட வச்சு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது. எனக்கு ஆக்சுவலி பாவமா இருந்துச்சு அன்சிதா வெளில போனது. ஏன்னா உள்ள எனக்கு அன்சிதா நேற்று வரை நான் போகணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் போனோடனே எனக்கு என்னமோ அது வந்து ஒன்னும் ஃபர்ஸ்ட் வீக் அப்பப்போ இருந்திருக்கணும். ஆமா, ஏன்னா டாஸ்க்லாம் விஷால கம்பேர் பண்ணும்போதோ இல்ல ராணவ கம்பேர் பண்ணும்போதோ இவ வந்து ஸ்டெப் இல்ல, ஒரு 2-3 ஸ்டெப்பே ஹையரா கம்பேர் பண்ணவே அவன் ஒண்ணுமே என்ன பண்ணா. அதுதான் நான் சொல்றேன், ஒண்ணுமே பண்ணாதவன் உள்ள இருக்கிறான். கேம் ஆடினவங்க, டாஸ்க் எல்லாம் வின் பண்ணவங்க வெளியில போயிட்டாங்க. ராணவ சவுண்ட் 3 பேரையும் கம்பேர் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்க 3, வேஸ்ட் ஆஃப் சேனல்ஸ் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஆமா, ஓகே. எனிவே இப்போ ஜாக்லின் இதெல்லாம் சொன்னாங்க. இதையும் ஒரு கூட்டம் வந்து டிராமா, பயங்கரமா டிராமா குவீன், அப்படி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னுவாங்க. ஏன் வாரம் முத்துவும் தான் ஒவ்வொருத்தர் வெளியில நான் சொல்ல வந்தேன். இதுவே அந்த முத்து சொல்லியிருந்தாலோ இல்ல ஜாக் சொல்லியிருந்தா, சௌந்தர்யா சொல்ல மண்ணின் மைந்தன் சொல்லிவிட்டான். இல்ல, எப்பயுமே ஜாக்க இவ எவ்வளவு அடின்னு அடிச்சாலுமே அவ வந்து அன்ஷிதாவை தப்பா பேசுனதே கிடையாது. ஆமா, தப்பா பேசுனதே கிடையாது. அவ கேம் விளையாடுறா, அவ கேம் இது, இப்படிதான் அவ எடுத்துட்டு போயிட்டே இருந்தா. யாருகிட்டயும் ஜாக்லின் பின்னாடி பேசுனதே கிடையாது. யாரையுமே வந்து அவளை யார் டார்கெட் பண்ணல. இல்ல, இப்ப ரீசன்ட் டேஸ்ல அவ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஓகே, புலம்புறா, ஜாக்லின் புலம்புறா. ஜெஃப்ரி பத்தி ஒரு இடத்துலயோ, சௌந்தர்யா பத்தி ஒரு இடத்துலயோ. அதுக்கு ரீசன் அவங்க விஷால பத்தி இப்ப பேசுறாங்க. அது இவ்வளவு எதனா சொல்லி இருந்தா இப்படி சொல்றாங்கன்னு தான் புலம்புறாளே தவிர அவன் அப்படி அவன் இப்ப அந்த மாதிரி கொள்ளாதது பின்னாடி பேசுறது இல்ல. அந்த பவித்ராவோட அண்ணன் வந்து சொல்லிட்டு போனானே, இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க இப்ப நான் திருப்பி அந்த வீடியோ அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, என்ன யார் நாமினேட் பண்ணுவாங்க. ஜாக்லின் வந்து அவளுக்கு வந்து இப்போ 4 ஓட்ஸ் வந்துருச்சு. ஜாக்லின் 4 ஓட்ஸ் கரெக்ட்டா யார் அந்த 4 பேர்ன்றத கரெக்ட்டா எனக்கு இந்த 4 பேர் தான் என்ன நாமினேட் பண்ணுவாங்கன்றத தான் சொல்லிட்டு இருக்கறாளே தவிர நான் போய் இவங்கள பண்ணுவேன்னு சொல்லல. என்ன முட்டாள்தனமா நாமினேட் பண்ணுவாங்கன்னு இல்ல, நாமினேட் பண்ணிருக்காங்க, நான் பண்ணிருப்பாங்க. அதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் அவன் பைத்தியக்காரன் யாரையும் சொல்ல வேண்டிய முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, நாமினேஷனுக்கு முன்னாடி தான் பேசுறாங்க. யாரெல்லாம் உங்களை பண்ணுவாங்க நினைக்கிறீங்கன்னு முத்து கேக்குறாப்ல. அதுக்கு ஜாக்லின் சொல்லுது பவித்ரா ஒரு 4 பேர், போன வாரம் அருண், ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா இல்ல பவித்ரா, யாரோ ஜாக்லின் 3 பேரை நாமினேட் பண்ணாங்க. கரெக்டா இவங்க 3 பேர் எனக்கு போட்டிருப்பாங்கன்றது சொன்னான். அததான் பேசுறாங்களே தவிர அவ வந்து யார் நாமினேட் பண்ணா அந்த மாதிரி நாமினேஷன் டிஸ்கஷன்லாம் இப்ப நாம 3 பேர் சேர்ந்து இப்போ இவங்க 2 பேருக்கு நம்ம போட்டா அவங்க லிஸ்ட்ல வருவாங்க. இது ஆக்சுவலி இந்த வேலைய பண்றது யாரு தெரியுமா? விஷால் அண்ட் கோ தான் டிஸ்கஸ் பண்றாங்க எப்ப பார்த்தாலும். அதனால தான் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. உங்களுக்கு புரியுதாமா? இப்போ நாமினேஷன் டிஸ்கஷன்னா
இவங்க எல்லாருமே இவங்கள உள்ள வரணும்னா எத்தனை பேர் ஓட்டு போடணும், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் வரும்போது பிரிச்சிட்டாங்க. இப்ப எல்லா கேர்ள்ஸும் உள்ள வரணும். அது நாமினேஷன் டிஸ்கஷன். யாருக்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறதா இருக்கீங்கன்னு கேட்டா கூட அது நாமினேஷன் டிஸ்கஷன் கிடையாது. ஆமா ஆமா. சார் எனிவே அதெல்லாம் விடுங்களேன். இப்போ அன்சிதா வெளில வட்ட இந்த கேப்ல மஞ்சரியா ராயன் உட்காந்து பேசுறாங்க. மஞ்சரியோட பாயிண்ட் இந்த கேமே வேற லெவல். ஒன்னொருத்தையும் அவங்களோட அப்சர்வ் பண்றது இருக்கு. ஜெஃப்ரி அந்த பெட்ரூம் போனாப்ல, ரஞ்சித் சார் அந்த பெட்ரூம் போனாப்ல, யார் யாரெல்லாம் அந்த பெட்ரூம்ல இருக்காங்களோ கம்மியாயிட்டா இருந்தாங்க. இன்னொன்னு கேங்கா ஆடுறீங்கன்னு உங்களை சொன்னாங்க. ஆக்சுவலி அங்கதான் மெஜாரிட்டி கேங் அங்கதான் இருந்துச்சு. அதுதான் இப்ப குறைஞ்சிட்டு வருது. நான் என்ன சொல்றேன்னா, இது நான் அந்த பெட்ரூமே சொல்லல, யாரெல்லாம் விஷால நம்பின்னு போனாங்களோ அவங்க எல்லாம் போறாங்க. எக்ஸாக்ட்லி பெட்ரூம் மேட்டர் இல்ல, அதுதான் விஷால் மஞ்சரி சொல்றாங்க மம்மி. அதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. அதுக்கு ரயன் வந்து இத சொன்னாதான் வந்து என்னது என்னன்னு சொல்றாங்க, நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரயன் ஒரு குழந்தை தான். அது மஞ்சரி ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, போடாத திட்டங்கள் எல்லாம் கை போடுனே. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு கேட்டுட்டு. போட்ட திட்டங்கள் இல்ல, போடாத திட்டம் என்னன்னா அன்சிதா போக மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க போல. எனக்கு ஆக்சுவலி அன்சிதாவோட ஏவி ரொம்ப செம்ம கியூட்டா இருந்தாங்க. அன்சிதா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த அழகத்தை ஒரு கோவப்படுற மட்டும் தான் அவங்க வந்து பஜாரி மாதிரி தந்தாங்க. மற்றபடி செம்ம கியூட் அவங்க. சரி, அவ உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வரா, எனக்கு வெளியில வந்து நெகட்டிவா இருக்கு, நான் அதை உள்ள பாசிட்டிவா மாத்தணும், நீ அதை கடைபிடிச்சியா? மாத்திட்டாங்க. என்னத்தம்மா அன்புன்ற பேரு, அதுதான் அன்புன்ற பிம்பம்னு ராணா சொன்னது. அதுதான் அது உன்னோட குணத்தை. சரி, நீ இப்படி ஒரு குணம் நீ உன்னோட நெகட்டிவ் அந்த இதுவை நீ பாசிட்டிவா மாத்திட்டு போனியா, இல்ல இன்னொரு நெகட்டிவ் கொண்டு வந்து சேர்த்து. ஆனா அன்சிதா இந்த வாரம் போயிடலன்னா கண்டிப்பா அது இன்னும் நெகட்டிவ் ஆயிருக்கும். நெகட்டிவ் ஆயிடுச்சு. நீ எப்படி போய் அருண் காதல் அவன் என்ன லவ் பண்ணுவானா, நான் பொறுமையா இரு, நான் சொல்றேன். நீ எவ்வளவு, நீ என்ன சொன்ன, பழசெல்லாம் நான் ஒழிச்சு தள்ளணும். யாருக்காக ஒழிச்சு தள்ளணும்னு நினைக்கிற? விஷாலுக்காக தானே. அவங்க 2 பேரும் வாக்கிங்ல பேசினாங்க. இப்போ அவ எலிமினேட் ஆகி போகும்போது, நான் உனக்கு சொல்லுமா வேணாமா என் மனசுல நான் யாரை லவ் பண்றேன், அப்ப நீ சொல்லுனே காதுல சொல்லிட்டான். ஐ கெஸ்ட் இட் அப்படின்னு சொன்னா, ஆனா அவன் சொல்லல. அவ வெளியில போற நேரத்துல நீ தாண்டி அது அப்படின்னா. அவ அது என்ன கான்வர்சேஷன் எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. நீ சொன்னது அப்படியே ஆப்போசிட். அன்சிதா வந்து அந்த பெட்ரூம் டாக் ஒன்று பேசணும் நேற்று எபிசோட்ல. விஷால் வந்து எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னு யாருன்னு அன்சிதா வெளியே எடுக்க பாக்குறால, அவன் அப்புறம் சொல்லல. போகும்போது காதுல யாருன்னு சொல்லி மட்டும் சொல்லும் போது அவன் போகும்போது நீ தாண்டின்னு சொன்னான். புரியுதா? மேக் சென்ஸா? நீ பாத்தீங்கன்னா இப்ப அவ வெளியில வந்து சோசியல் மீடியாவாலதான் அவ பேர் கேட்டு போச்சு இல்லையா? உள்ள வந்து அத ஓரளவுக்கு தான் வந்து காம்பன்சேட் பண்ணிருக்காளே தவிர ஆட் ஆன் தான் ஆயிருக்கே தவிர்த்து. இப்போ நீ ஆட் ஆன் ஆயிருக்கு 60-40 தான். 60% ஓகேவா இருக்கு, 40% இன்னும் ஆட் ஆன் தான் ஆயிருக்கு. புரியுதா? அது வந்து அர்ணவ் இருக்கிற வரைக்கும் பாய்ஸ்னா பக்கமே திரும்பாம இருந்தா. அர்ணவ் போனானோ இல்லையோ அடுத்த வாரத்துல இருந்து பாய்ஸ் டீம்ல தான் இருந்தா. இது என்னன்னு சொல்றது? இத அவ சொல்றது நீ நெகட்டிவா நான் பாசிட்டிவா மாத்திட்டு போகணும்னு சொன்னது நீ செஞ்சியான்னு தான் என் கேள்வி. அத நீ செஞ்சிருந்தீனா இன்னும் உள்ள இருந்திருப்ப. நாங்க வெசனப்படுறோம் நீ வெளியில போனது குறிச்சு. நீ நின்னு ஆடி இருக்க வேண்டிய ஆளு, டாப் 5ல வர வேண்டிய ஆளு. நீயும் சரி, தர்ஷிகாவும் சரி. சேர்க்க சரியில்லை. நீ வந்து சொல்ற ரயனு அவன் இவெல்லாம் வந்து பள்ளத்துல விழுந்துட்டாங்க, ஜாக்லின் டீம்ல போய் விழுந்துட்டாங்க. நீதாமா விழுந்துட்ட விஷால் பள்ளத்துல. சரி, இந்த 84 நாள் முதல் முறையா நீ ஜாக்லின் ரொம்ப நல்லா காமெடியா பேசின. அந்த ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஜய் சார் கட்டி பிடிச்சிட்டு நீ முன்னாடி நான் பண்ணிட்டேன் பார்த்து. அது என்னதான் ஒரு லைட்டா கிரிஞ்சா இருந்தாலும் அந்த நல்லா பேசுற அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அஞ்சிதா ஆனாலும் அதுல ஒரு இது அந்த பொம்மை டாஸ்க்ல சொல்வா பாரு, ஜாக்லின் இது உனக்காக, திஸ் இஸ் ஃபார் யூ. ஆக்சுவலி அதை விட அவன் நடிக்கிறா சார், அவளுக்கு தெரியா வரமாட்டா அப்படின்னு. எனக்கு வெளில வரும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா கடைசி நீங்க தான் ஹெல்மெட் ஆக போறீங்க, ஜாக்லின் தான் நீங்க ஹெல்மெட் ஆகுறீங்க யாராவது சொல்லிட்டாங்களா?
ஜெஃப்ரியும் சரி அஜிதாவும் சரி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சாங்க ஜாக்லின் கிட்ட. அது வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எப்படியும் உள்ள இன்ஃபர்மேஷன் போயிடுதுதான், போகாம இருக்க வாய்ப்பே இல்ல. எனிவே இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலே காஸ்ட் அந்த டிக்கெட்டை ரிவீல் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுல அந்த. ஆனா நீ பாத்தீனா டிக்கெட் டு ஃபினாலேயோட அந்த டிக்கெட்டை வந்து லாஸ்ட் டைம் ஃபுல்லா கோல்டன் இருந்துச்சு, காவிங் கூட இல்ல, அந்த கோல்டன் கலர்ல இது பண்ணிருக்காங்க, ஸ்டிக் பண்ணிருக்காங்க அத வுட்ல. அது பட்ஜெட் கட்டுனா பட்ஜெட் கட்டா இதுங்க அந்த அளவுக்கு வர்த்து இல்ல இந்த சீசன் அப்படின்றதா என்னன்னு புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நல்லா தான் இருந்துச்சு வுட் கார்விங் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் சீசன்லாம் வந்ததுலாம் அதெல்லாம் பாக்கும்போது அப்படி வந்து இறங்குச்சு இல்ல, சூப்பரா இருந்தது. ட்ரோன்ல வந்ததெல்லாம் செம்ம. ஆமா இந்த வாட்டி வந்து அது பாக்ஸ்ல அந்த ஃபயர் வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. சோ எனிவே இவர் வீடியோ சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆவலா இருக்கு. விட்டு கொடுக்காம ஆடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு அப்படி இருக்கு. நல்ல வேலை ஜெஃப்ரி இல்ல, ஜெஃப்ரி தான் விட்டு கொடுத்துருப்பாங்க. எனக்கு மறுபடியும் இந்த ராணவ என்ன பண்ண போறேன் இந்த வாரம்ன்றதுலயே தான் மைண்ட் இருக்கு. டிக்கெட் ஃபினாலேனால முத்து மாத்தி மாத்தி பேசாதுன்றதுக்கான அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டா, ஜாக்லின் கிட்ட நம்ம 2 பேர் இருப்போம் ஃபைனல்ஸ்ல அப்படின்னு. இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காது மஞ்சரி கிட்ட எனக்கு நம்ம 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா ஜாக்லின் நாங்க கேட்டதை பார்க்கல, கேட்டோன்னே அதுக்கும் சொல்றேன் ஒண்ணு இருக்கு, நான் அதையும் யோசிச்சேன், நம்ம 2 பேர் வந்து யார் வின்னர் அப்படின்றது. ஜாக்லின் அது ஆக்சுவலா ஃபன்னா தான் போச்சு. அவன் ரயன் கோச்சிக்கிட்டா ஜாக்லின் சொன்னா என்னோட நீ நான் ஜெயிக்கணும்னு ஆசை, ஒருவேளை எனக்கு கிடைக்கலன்னா உனக்கு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் தான் அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க. அப்ப ரயன் கோவப்படுற ரயன் கிட்டே செம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஆனா இங்க நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ஈக்குவலா முத்துவம் போட்டிருக்கான்டா, அதனால நான் முத்துவ சொல்றேன். நீ என்னதான் என் தம்பியா இருந்தாலும் அது வந்து அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி, அதுதான் ஜெனியூனிட்டி. இப்போ முத்து சொல்ற மாதிரி மஞ்சரி இருந்தா என் கூட நல்லா இருக்கும், ஜாக்லின் இருந்தாலும் நல்லா இருக்கும். என்ன 3 கையா இருக்கு விஜய் சேதுபதி டபுள் கேம் அந்த மாதிரி எல்லாம் ஜாக்லின் பார்க்கவே முடியாது. அவ ஒரு இதுல நிக்கிறான்னா அதுலதான் நிப்பா. இது அன்னைக்கும் அதான் சொன்னா, இன்னைக்கும் அதான் சொல்றான். ஒரு இடத்துல விஷால் சொல்லியிருப்பாரு அருணை பார்த்து, நீயா எனக்கு அதுவான்னு வந்துச்சுன்னா நான் வந்து நீதான்டா சொல்லுவேன், உனக்கு நான் விட்டு கொடுத்துருவேன். அது சொல்றியா? அந்த அந்த எப்படி சொல்றது குரூப்பிசம்க்கும் இவங்க விளையாடுற இந்த என் தம்பியா இருந்தாலும் எனக்கு நான் வின் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அப்படியே எனக்கு ஈக்குவலா எஃபோர்ட் போட்டா முத்து வின் பண்ணணும். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு முத்து வந்து எனக்கு கை தட்டுவியா ஃபைனல்ஸ்ல அப்படின்னு கேட்டது, கண்டிப்பா ரன்னர் அப்லாம் நான் கை தட்டுவேன் அப்படின்னு. அது பண்ண சிரிப்பா இருந்துச்சு. அது என்னன்னா அவங்களே விட்டு கொடுக்காம அது ரொம்ப ஒரு ஜென்யூனா இருந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன். முத்துவ எந்த விஷயத்துல எதுவோ சரி, ஆனா இந்த ஜாக்லினோட கான்வர்சேஷன் அப்போ கரெக்டா இருக்கு. ஐ மீன் அது ரொம்ப ஒரு நல்ல இருக்கு அந்த பாண்டிங். சரி எனிவே கோமாளிகள் 2 பேர் ஒன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அது என்னத்தை அவங்களுக்கு வந்து யார கவுக்கலாம், அதுல எல்லாம் பெஸ்டா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஐயோ டிக்கெட் டு ஃபினாலே எதுக்குன்னு கூட தெரியாம உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இதுங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா சார் நீங்க வெளியில ஒருத்தரோட கேர்ள் ஃபிரெண்ட் போன வருஷம் வின்னரு. கடவுளே என்ன டிக்கெட் டு ஃபினாலே உடனே 2 கைய பிடிச்சிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் ஆள் எடுத்துப்பாங்க. என்ன டிக்கெட் இது டிக்கெட் வாங்குறவங்க ஃபினாலே டேல இருப்பாங்க டாப் 5 ஆர் டாப் 6ல. அந்த வீக்ல நாமினேஷன் இல்லாம டைரக்ட்டா அந்த ஃபைனல் வீக்குக்கு போய்டுவாங்க. டாப் 5ல டாப் ஃபைனல் டே இன் கேஸ் அவங்க பெட்டி எடுத்தாங்கன்னா அது வேற கதை. பெட்டி எடுக்கலனா அவங்க சண்டே எபிசோடுக்கு வந்துருவாங்க. அன்னைக்கு இப்ப ரம்யா பாண்டியன்லாம் அந்த டாப் 3ல இல்ல சீசன் 4ல. நீங்க பாத்தீங்கன்னா விஷால் சாரி பாலா ஆரியன் ரியோ தான் இருந்தாங்க. ரியோ விஷாலா எனக்கு அப்படியே விஷால் ரியோ கவின் 3 பேரும் ஒரே 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 கேட்டகரி தானே. சோ அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த லாஸ்ட் டே தான் ரம்யா பாண்டியன் விட்டாங்க 4th பிளேஸ்ல காலை உடச்சின்னு போனாங்க நினைக்கிறேன். அது வந்து அல்டிமேட். சார் ரம்யா பாண்டியன் 4th. ஓகேவா? இப்படிதான் ஃபினாலே டேக்கு வருவீங்க. ஆனா கைய வந்து உங்க கைய பிடிக்கிறதுக்கான அவசியம் இல்ல. ஓகேவா? வாய்ப்பும் இல்லைங்க. வாய்ப்பு
என்ன இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்பு அத பத்தி நம்ம சொல்ல முடியாது. மக்கள் முறை வந்து எப்பயோ விஷால் தப்பிச்சு தேர்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ இவன் தான். நீங்க என்ன விஷால் நான் தான் போராடு. விஷ்ணு வந்து 6th மம்மி. விஷ்ணு எவிக்டட். ஃபினாலேல எவிக்டட். ஃபினாலேல ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனது அவன் தான. ஆனா இது டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாரு. அதான் சொல்றேன், அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அருண் போது அர்ச்சனா சீசன்ல யார் டிக்கெட் ஃபினாலே வின்னு தெரியாதா அருண்? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கூடவா தெரியாது. இப்போ அர்ச்சனா, மாயா, தினேஷ், மணி, விசித்ரா எலிமினேட் ஆயிட்டாங்க கடைசி இதுல. அண்ட் விஷ்ணு ஃபர்ஸ்ட் யார் வெளில போனது? விஷ்ணு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ், மாயா, மணி, அர்ச்சனா. இது கூட அருணுக்கு தெரியாதா? எனக்கு புரியல போன சீசன் என்ன பார்த்தாருன்னு. அதுதான் நானும் கேட்க வந்தேன். என்னதான் பாத்துட்டு கண்டிப்பா கை தூக்குறாத்துல இருப்பாங்க. கண்டிப்பா விஜய் கைய புடிச்சுன்னு இருப்பாரு ஃபினாலேல. ஆமா, அந்த டிக்கெட் வாங்க எல்லாருக்கும் வின்னர்லாம் கொடுத்து முடிச்சிட்டு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லனோ முத்து எடுத்தா கண்டிப்பா ஃபினாலேல கை பிடிக்க ஆள் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்போ சௌந்தர்யா கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குலாம் வாய்ப்பு இல்லதான் நீ சொன்ன மாதிரி. சோ எனிவே இந்த மாதிரி ஆளுங்களை காமெடிஸ் தான் நம்ம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் நம்ம இவ்வளவு நாள் கை தட்டிக்கிட்டு இருந்தோம்ன்றத மக்கள் நினைச்சு வருத்தப்படுவீங்களா, சங்குஜப்படுவீங்களா, வெக்கப்படுவீங்களா, வேதனைப்படுவீங்களா எனக்கு தெரியல. எனிவே மொத்தத்துல நீங்க என்ன பண்றீங்களோ இல்ல, நாங்க வந்து வேதனைப்படுறோம் உங்களை நினைச்சு. சோ எனிவே கைஸ், நேற்று வீடியோவே போய் பாருங்க. நான் முத்துவோட பிஆர் என்னன்றது நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதுல. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. பை ஃப்ரம் டோனி எக்ஸ்பிரஸ். பை.